கருப்பு கவுனி அரிசி 1 கப்பு, கருப்பு உளுந்து 1 கப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு உணர விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வறுத்துட்டு நல்லா மாவை அடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாவுலேருந்து தான் நம்ம இன்றைக்கி இந்த களி பண்ணியிருக்கோங்க. இந்த ஹெல்த்தியான களியை எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1 கப்புக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம், 1.5 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கருப்பட்டி கரைஞ்சி வந்தால் போதும். நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இதை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கடாயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கருப்பட்டி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு மாவு எடுத்துக்கலாம். இதை நல்லா கரைச்சா பிறகு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டாச்சு. அடுப்பை மிதமான தீயில் தான் வச்சுருக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வந்தால் பிறகு 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்புக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இந்த நல்லெண்ணெயை முழுவதுமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ 1/2 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு நல்லா கெட்டியாகி வரந்தட்டிக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இங்கே பாருங்கள், பார்த்தாலே திருநெல்வேலி அல்வா போல் இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எண்ணெயில் 1/4 கப்புக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம். 1/4 கப்பு எண்ணெய் வந்து நம்மளுக்கு மிச்சம்தாங்க. இந்த எண்ணெயை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கும் போது இந்த களி வந்து கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. அதனால் அந்த 1/4 கப்பு எண்ணெயை சேர்க்க வேண்டாம், போதுங்க. இப்போ நம்ம கலந்துக்கிட்டே விட்டுக்கிட்டே இருக்கும் போதே பாருங்கள், எண்ணெயெல்லாம் சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியான களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹெல்த்தியான களியை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது கர்ப்பப்பையை நல்லா வலுவடைய செய்யுங்க. எலும்புகளுக்கு நல்ல ஒரு தெம்பு கொடுக்குங்க. அதுக்கப்புறம் நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா குறுக்கு வலி ரொம்ப இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் ரெகுலராக இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது குறுக்கு வலி இருக்கிற இடமே தெரியாமல் போயிருங்க. இந்த ஹெல்த்தியான டேஸ்டான களியை நீங்களும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள்.